இன்றைக்கு மனிதர்கள் பலர் உதவி செய்கிறார்கள், செய்ய முன்வருகிறார்கள். ஆனால் எப்படிப்பட்ட உதவி செய்கிறார்கள்? கோவில் கட்ட உதவி, பிள்ளைகளை படிக்க வைக்கும் உதவி, மருந்து மாத்திரைகள் வாங்க உதவி, வீடு கட்டி கொடுக்க உதவி, வேலை வாங்கி கொடுக்கும் உதவி, உணவு கொடுக்கும் உதவி என்று பலவற்றை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இயேசுவின் எண்ணம், சிந்தனை அதனைவிட உயர்ந்து நிற்கிறது. அவர் காணிக்கைகளை விட மனித உறவு பலமுடையதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே இன்றைய நற்செய்தியில் கூறுகிறார், நீங்கள் காணிக்கை செலுத்த வரும் முன் உங்கள் சகோதர சகோதரிகளோடு ஏதாவது மனத்தாங்கல் இருந்தால் அவர்களிடம் சென்று நல்லுறவை ஏற்படுத்திவிட்டு வாருங்கள் என்கிறார். இந்த வார்த்தை கேட்பதற்கு எளிதாக அழகாக இருக்கிறது. ஆனால் இது சாத்தியமா என்றால் சாத்தியம்தான். அதே நேரம் அத்தகைய ஒரு நிலையை நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டுமென்றால் தாழ்ச்சி என்ற பண்பு நம்மில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே அது சாத்தியம். ஒரு சிலர் கூறுவார்கள், நான் பலமுறை மன்னிப்பு கேட்டுவிட்டேன், அவர்கள் அதற்கு செவி கொடுக்காமல் என்னை கண்டுகொள்ளாமல் செல்கிறார்கள். உண்மைதான், உங்களுக்கு ஏற்பட்ட காயம் தீர்ந்துவிட்டது. ஆகவே நீங்கள் மன்னிப்பு கேட்க தயாராகிவிட்டீர்கள். ஆனால் நீங்கள் மன்னிப்பு கேட்டால் உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள காலதாமதம் அவர்களுக்கு தேவை. ஆகவே காத்திருக்க வேண்டியது நமது கடமை. எனவே நீங்கள் மன்னிக்கவும் மன்னிப்பு கேட்கவும் தயாராக இருங்கள் என்பதுதான் இயேசு நமக்கு கொடுக்கும் முதல் செய்தி. அதைப்போன்று இன்றைய பல குடும்பங்களில் உறவுகள் உடைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. இதற்கு காரணம் கோபம். அதைப்போன்று உண்மை எது என்று தெரியாமல் ஒருவர் சொல்வதை மட்டுமே கேட்டு உண்மை என நம்புவது. இது போன்ற செயல்கள் நம்மை நீதிமன்ற வாசல் வரை இழுத்துச் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இயேசு கூறுகிறார், உங்களுக்கு யாரோடு பிரச்சனை இருந்தால் அவர்களோடு அமர்ந்து பேசுங்கள். பேசுவதன் மூலம் தெளிவு பிறக்கும், பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். பிரச்சனையில் இருக்கும் உண்மைத்தன்மை என்ன என்பதை தெரிந்து கொள்ளும் மனநிலையோடு அணுக வேண்டும். அப்போதுதான் புரிதல் ஏற்படும். இல்லை என்றால் அது உங்கள் உறவை உறுதிப்படுத்தாது, சிதைத்துவிடும். சிந்தித்து பார்ப்போம். இந்த நேரத்திலே நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். எத்தனையோ குடும்பங்கள் இன்று உறவுகள் உடைந்து சிதைந்து பிரிந்து இருக்கின்றன. இதற்கு காரணம் என்ன என்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய ஆசைகளா, நம்முடைய பணமா, நம்முடைய கோபமா என்ன என்பதை சிந்தித்தவர்களாக, அவற்றிலிருந்து நம்முடைய குடும்பங்களை புதுப்பித்தவர்களாக, நம்முடைய உறவுகளை புதுப்பித்தவர்களாக ஆண்டோடைய கரத்தை வேண்டி, அவருடைய வல்லமையை வேண்டி, அவருடைய வலிமையை வேண்டி இந்த நேரத்தில் நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமேன்.